வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கே ஒரு 6 நாள் ஆளை காணவங்களே. கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சார். கொஞ்சம் வெளியே பண்ணிருந்தேன். நாட்டுக்கு போயிருந்தேன். அப்படி சொல்லுங்க. ஏதோ கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், ஏதோ கோயம்பேடு போன மாதிரி சொல்றீங்க. வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல சார், இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அதுக்காக ஒரு ஏங்க இருக்கிற சேனலுக்கே வந்து அவங்க போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு வந்தீங்க. ஆமா, நீங்க பிளாக் போடுங்க. அதான் சார், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஒன்று போயிட்டு அது நிறைய வீடியோஸ் எடுத்துருந்தோம். அது தொடர்ந்து ஒன்றா இனிமேல் போட ஆரம்பிப்போம் இன்னொரு சேனலில். சூப்பர். டிவிகே ஆப் விஜய் அவர்கள் வந்து டிவிகே ஆப்பை வந்து எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி ஒரு 2 minutes பேசியிருந்தார். அவர் வந்து இந்த டிவிகே ஆப் மூலயமா நிறைய தொண்டர்கள் வந்து இணைவாங்க, 2 கோடி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சார் போய்கிட்டு இருக்கு இப்போ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை அரசியல் கட்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக நடிகராக விஜய் இருக்கிறார். டிவிகே கட்சி இருக்குது. அது ஆரம்பத்தில் பயன்படுத்துவது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததே டெக்னாலஜி தான். பிரசாந்த் கிஷோர்னு அப்போ உள்ள வந்தார். ஏன் கடந்த தேர்தலில் கூட திமுக கூட பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் சோஷியல் மீடியாக்களை இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்தாங்க. அதை மிக சரியாக பண்ணுறாரு வந்து விஜய். ஏன்னா கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே ஒரு கோடி பேர் ஆரம்பித்ததுலேயே வந்து 1 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அப்படின்பது. இப்போ அவங்களுடைய டார்கெட் 3 கோடி அல்லது அதை தாண்டி 5 கோடி பேர். தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் மக்கள் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு என்னென்னா சமீப காலமாக அந்த ஆப்பில் உறுப்பினராக சேரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க, ஓட்டர் ஐடி கொடுங்க, ஓடிபி கொடுங்க அப்படின்பொழுது நீதிமன்றமே வந்து ஓடிபிலாம் ஏன் வந்து நீங்கள் பொதுஜனத்துக்கிட்ட கேட்குறீங்க? ஓடிபி ஒரு சீக்ரெட்டான இது அப்படின்ற ஒரு விமர்சனம், அது ஒரு கண்டனம். அதெல்லாம் அப்படி சீக்கிரம் ஓடிபிலாம் கொடுத்தாதீங்கன்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஓடிபி இல்லாமல் ஓடிபி கேட்காத ஒரு ஆப்பை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், நீங்கள் யார் வேணாலும் அதில் வந்து உறுப்பினர் சேரலாம் அப்படின்ற ஒரு புது ஆப் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் மீறி சைமன் வந்து ரொம்ப நீங்கள் வந்து டெக்னாலஜியை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாது. கல அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கல அரசியல் மட்டும்தான் கை கொடுக்கும், வந்து பெருமளவில் கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் விஜய் வந்து டெக்னாலஜி வச்சு டிவிக்கே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கல அரசியலை எப்போ தொடர போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் இந்த டிவிக்கே ஆப் மை டிவிக்கே ஆப் ரிலீஸ் பண்ணப்போ வந்து விஜய் கூட இதை சொல்லுவார்னு நான்லாம் எதிர்பார்த்தேன். வந்து மக்களை சந்திக்கிற பயணம், அப்புறம் வந்து அடுத்த ஒரு கூட்டம், அடுத்து நடக்கக்கூடிய போராட்டம், இதற்கான டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். குறிப்பாக வந்து இந்த மக்களை சந்திக்கிற பயணம், நடைபயணம், இதெல்லாம் வந்து சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் போகிற பக்கம் முடிவில் வந்து விரைவில் இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவான்ட்டார் வந்து. அப்போ கல அரசியல் மட்டும்தான் எல்லா அரசியலுக்குமான ஒரு தீர்வாக இருக்கும். அதுவும் இந்த 2026 எலெக்ஷன் இன்னும் ஒரு 8 மாதம் தான் இருக்குது. ரொம்ப விரைவில் கடகடன்னு வந்துருச்சு. நம்ம பேசும்போதெல்லாம் 1.5 வருஷம் 1.25 வருஷம்லாம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. வந்து இந்த நெருக்கத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அதே வேளையில் வந்து இந்த மை டிவிகே ஆப்புக்கும் ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்குன்னு என்னுடைய அனுமானம். அது சார், இவங்க டிவிகே ஆப்லேயுமே ஓடிபி கேட்டு தான் உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓட்டர் ஐடி கொடுத்து ஓடிபி வந்து அந்த ஓடிபி டைப் பண்ணோம்னா நம்ம வந்து அதில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் இவங்க முதல்ல இருந்தே இது ஓடிபிலாம் வராது, நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு டாக் இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே இந்த ஓடிபி தான் ஒரு பிரச்சனையாகவும் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸில் இருந்தது. பட் திரும்பவும் இந்த ஓடிபி விஷயம் மை டிவிகே ஆப்புக்கு வந்து ஏதாவது பிரச்சனையாக அமையுமோ அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக்சுவலாக ஓடிபி கேட்கலன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் போட்டு பார்க்கல, மற்றவங்க யாரும் கேட்கல. நான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். கேமராமேன் பண்ணிட்டாப்லையா? ரைட், உறுப்பினர் தாவேக்கா உறுப்பினர் ஆகிட்டாரு. ஆமாம் சார். ஓகேப்பா. அப்போ ஓடிபி வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ என்ன கணக்குன்னு தெரியல. இது எந்த விதத்தில் ஓடிபி எப்படி கேட்குதுன்னு தெரியல. வந்து ஆதாரை வச்சு ஓடிபியா அல்லது ஓட்டர் ஐடியை வச்சு ஓடிபியா அப்படின்னு 2 விதமாக. ஆனால் ஓடிபி தான் என்னன்னு நமக்கு தெரியல. வந்து அது வந்து ஏன்னா ஓடிபி இல்லாமல் தான் இதை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. சார், அவர் வந்து அந்த மை டிவிகே ஆப் அந்த ரிலீஸ் அப்போது விஜய் அவர்கள் பேசின விஷயம் வந்து 1967 and 77 வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்தது, அந்த மாதிரி 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அந்த டைமில் வந்து அவர் அதுக்கு அடுத்து சொல்கிறதும் இதே தான். எல்லாமே கல அரசியலை தான் முன்னெடுத்திருந்தாங்க. வீட்டுக்கு வீடு போனாங்க, தெருவுக்கு தெருவு போனாங்க அப்படின்றத அவரே சொல்கிறாரு. பட் அந்த விஷயம் இன்னுமே ஆரம்பிக்காமல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சைமன் அவர் சொல்கிற மாதிரி அந்த முந்தைய காலங்கள் வந்து 56 அப்புறம் 74 ஒரு இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். தேர்தல் ஆணையம்லாம் இவ்வளோ சட்டத்திட்டங்கள்லாம் இல்லாத சமயம் வந்து அப்போ வந்து உங்களுக்கு ஒரு செய்தியோ ஒரு பேப்பரையோ ஒரு வானொலியோ கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இருந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் வந்து இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா வந்து 80s இந்த தெருவில் மாட்டு வண்டி கூண்டு வண்டி கட்டிக்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ்லாம் அடிச்சுட்டு போவாங்க. நோட்டீஸ் தூக்கி போட்டே போவாங்க. இந்த சின்னத்தில் போடுங்க சிறுவர்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போலாம் நாங்களாம் கூட கூட்டு வாப்பா வாங்கலாம் ஐஸ் வாங்கி தரோம் அப்படின்ட்டு கூட்டு போது அதெல்லாம் இடையில வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க.
இன்னைக்கு இருக்கிற உலகமே வேறு. இன்னைக்கு ஓட்டு போடுறவர்களுடைய மனநிலையே வேற மாதிரி இருக்குது. இன்னைக்கு எல்லாமே மாறி போயிருக்குது. அப்படி இருக்குது. குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு ஒரு பெருமளவில் இருக்குது அப்படின் பொழுது ஒரு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை தாண்டி அவரும் சொல்றாரு வந்து வீட்டுக்கு வீடு, மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தலைவர் பண்ணியாகணும். வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது தான். நான் திரும்பவும் சொல்கிறது தான் சைமன், வந்து நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை ஒரு நொடியில் உதறிட்டு நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துருக்கீங்க. உங்கள் மாஸ் வேல்யூ இன்னும் குறையில. இப்போ நீங்கள் நடித்து ஒரு 2 மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். 2 மாதம் 60 நாளில் கால் ஷீட் கொடுத்து 60 நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணால் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மாற்றுக்கர் ஜனநாயகம் அப்போட ரிலீஸ் பண்ணிங்க. அப்படி இருக்கிற ஒரு நடிகர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காருன்னா ஒரு சாமானியனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இவர் திரையில பார்த்து நம்ம பிரமிப்பா இருக்கிற ஆள்பா, இவரெல்லாம் நம்ம ஏரியாவுக்கு வரவே மாட்டாரு, நம்ம தெரு பக்கமே இவர் போக மாட்டாரு, வெயிலே போக மாட்டாரு, அப்படிதான் இருக்கும். நீங்க அதை உடைச்சு நான் வரம்பா உங்க தெரு பக்கம், நான் வரேன் உங்க வீட்டாண்ட, நான் உங்க வீட்டுல நின்று ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னும் பொழுது அப்படியே மாறும். எம்ஜிஆருக்கான ஒரு மாஸ் வந்து அப்படியே திரும்பும். அதை செய்ய வேண்டும். அதுதான் நிஜமான கல அரசியல். அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்காரா விஜய்னு தெரியல. வந்து கூலின்ற படம் வந்து எல்லாருமே பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க சார். யூஎஸில் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே சேல் ஆகுது அப்படின்றாங்க. 7,000 10,000 டிக்கெட் இருந்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்மகிட்டயே 4,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு டிக்கெட் கேட்குறாங்க. இந்த மாதிரி கூலின்ற ஒரு படத்திற்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார். நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அது எந்த மாதிரி சார் பிளான் பண்ணியிருப்பாங்க? சன் பிக்சர்ஸே ஆடியோ லான்ச் இதை வந்து ஒரு இன்ட்டு போட்டுட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அதற்கும் மேலே அப்படின்னு போட்டுருந்தாங்க. வந்து அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா தான். ஆக்சுவலாக இது வந்து நான் கூட பேசியிருந்தேன், வந்து ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் பண்ண வேண்டிய ஒரு விழா. அது அப்படி தான் பிளான் பண்ணாங்க அவங்க. ஏன்னா இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பாஸ் கேட்டு எவ்வளோ பேர் தெரியுங்களா? ஒரு பாஸ் கிடைக்குமா, 2 பாஸ் கிடைக்குமா, எங்கள் மீடியாவுக்கே கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு தெரியல அப்படின்னு. அதை வந்து சன் பிக்சர்ஸ் யோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு 6,000 பேர் 6,500 பேர் தான் உட்கார வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு கிரிக்கெட் சேப்பாக் ஸ்டேடியமாக இருந்தால் 40,000 பேர் உட்காரலாம். அவங்க எந்த தனியார் நிகழ்ச்சிக்கும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹைடெக்கான கிரிக்கெட் கிரவுண்ட் அது, தனியாருக்கு சொந்தமானது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்திருக்குது. வந்து ஒரு நட்சத்திர கிரிக்கெட், அது கிரிக்கெட் சம்மந்தமானது. சிவாஜிக்கு செவாலியார் விருது கொடுத்தப்போ அப்பொழுதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ரஜினிலாம் கூட கலந்தாங்க. ரஜினி தான் அதுக்கு முன்னேற்பாடாக நின்று அந்த விழாவை பண்ணது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்ட்டு இங்கே சாதாரணமாக நடத்துங்க. அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப தலையால் தண்ணி குடிச்சிருந்தார். வந்து நான் தனியாக பண்ணணும்னு நான் அவருக்கு நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார். வந்து அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்து போகிற இடம் பூரா அப்படியே ரஜினி பின்தொடர்ந்தே போயிருக்கார். வந்து ஒரு கட்டத்தில் இல்லைங்க எனக்கு அவ்வளோ பெரிய விழா நடத்துனா எதுவும் இல்லைங்கன்னு அவர் அமைச்சிட்டார். நான் அதில் ஒரு பெரிய காசு பார்க்கலான்னு அவருக்கு ஒரு ஆசை. வந்து இது சிம்பிளாக பண்ண போகிறாங்க. ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, அதை தாண்டி 50வது ஆண்டு பொன் விழா, 3 சேர்த்து ஒரே விழா. ஆமாம், இதில் ரஜினியோட ஸ்பீச் பெரிய ஹைலைட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரஜினியோட ஸ்பீச் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசுவார், பல விஷயங்கள் பேசுவார். அந்த ஸ்பீச் வந்து மீடியாக்களுக்கு ஒரு பெரும் தீனியாக இருக்கும். அதை தாண்டி கூலி படத்தினுடைய மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். 14 வரைக்கும், ஆகஸ்ட் 14 வரைக்கும் அந்த பேச்சை வந்து ஒரு வைரலாகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு நாமளே ஒரு 4 வீடியோ போட்டுருவோம்ல. அவரு பேசுறத பொறுத்து என்ன பேச போறாரோ தெரியல. அவர் வேற நினைக்கிறது எல்லாத்தையும் பேசிடுவாரு. அதுதாங்க ரஜினி வந்து சென்சார் பண்ண மாட்டாரு. அதை தயார்படுத்திட்டு வர்றது கிடையாது. என்ன அங்கே தோணுதோ அது அடிக்கிறது. அது கான்ட்ரவர்சி ஆகுதோ, அது பரபரப்பாகுதோ, பாத்திரம் ஒரு கைன்னு அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட இருக்கும். அது ஒரு பிரம்மாண்டமான விழா தான். அது கூலி படத்திருக்காங்க. மிகப்பெரிய ப்ரொமோஷன் அது அமைய. வந்து கூலியோட ட்ரைலர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல சார். ஏன்னா எந்த நியூஸுமே வெளியே வரல, எந்த ஒரு விஷயமுமே அவங்க வந்து வெளியே சொல்லலை. இப்போ அந்த ட்ரைலர் வந்து எப்படி சார் இருக்க போகுது? இல்லை, உங்களுக்கு ஒரு படம் இப்போ வந்து கூலியே வந்து கிட்டத்தட்ட வெளியே வந்து ஒரு 20-25 ஸ்கிரிப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் கதைன்னு. ஆமாம், நம்ம கூட வந்து அதுதான் ஸ்கிரிப்ட் உறுதியாக சொல்லலை இதெல்லாம் இருக்குன்னு. அது ரஜினியை லோகேஷ் கனகராஜ் பார்த்தா கூட ரொம்ப சிரிப்பாங்க. ஆனால் ஒரு நார்மலான ஒரு கதையாக தான் இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பண்ணும் பொழுது அது ஒரு தங்கங்கடத்தல் பின்னணியாக, ஒரு ஆர்பர் கதையாக, இவர் உளவுத்துறையை சேர்ந்தவரா, இவர் வந்து ஆர்பரில் இருக்கிற தொழிலாளியா, இல்லை ஆர்பரில் கொத்தடிமையாக இருக்கிறவங்கள மீட்க போகிறாரு, எல்லாமே இதுவாக தான் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு ட்ரெய்லர் வரும்போது இதுதான்ப்பா இந்த ஃப்ளேவர், இந்த நோக்கி தான் இந்த கதை போகுதுன்னு ஒரு கணிச்சிடலாம் இதுதான் அப்படின்னு. ஆனால் அதுலேயே கூட ஒரு டைரக்டர் நினச்சா ஏமாற்றலாம். ட்ரெய்லர் வேற விதமாக கொடுத்துட்டு படத்தை நீங்கள் எதிர்பார்க்காத இந்த படம் தாமான்னு சொல்லிடலாம். ஆனால் பேஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு பேஸாக தான் இருக்கும். கதையோட பேஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. நீங்கள் ரஜினி படம், பெரிய மாஸ் ஹீரோக்கள் படங்கள் என்ன, நண்பனால ஏமாற்றப்பட்டவர்,
அம்மா அப்பாவை கொண்டுட்டாங்க பழி வாங்க போகிறவர், இப்படியாக ஒரு கதை தான் இருக்கும். அது சபதம் எடுத்து ஜெயிச்சு காட்டுறவர் இப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு ஆர்பர் பின்னணி அப்படின் பொழுது இதெல்லாம் மீறி நாகார்ஜுனா, அமீர் கான், சௌபின், உபேந்திரா மாதிரியான நடிகர்கள் இருக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, அதையே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு லோகேஷ் வந்து, இவங்களை யாரையுமே நாங்கள் சோடபாவே வைக்கல, ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காட்சி இருக்கும் கூலியில், அதுதான் ஒரு பெரிய பலமாக இருக்கும். அது எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு, ஆடியன்ஸ் அதை எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கதையை தாண்டி திரைக்கதை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் லியோ வந்து 1000 விமர்சனம் பண்ணுறீங்க, லியோ செகண்ட் ஹாஃப் ஓடல, இது பண்ணலாம் 600 கோடி அதை கலெக்ட் பண்ணிடுச்சு. அந்த 600 கோடியை வச்சு தான் எனக்கு 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஒரு சம்பளத்தை ஓப்பனாக சொல்லியாச்சு. அதை மீறி இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும், நான் வந்து இதுக்கு ஒரு தவமே இருந்துட்டேன் அப்படின்னு பொழுது ஒரு டைரக்டராக சொல்லியாச்சு. அது அப்போ ஒட்டு மொத்தமாக கூலி எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு வந்து அதில் என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு, ரஜினி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு, படத்தின் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்க போகுது. ஏன்னா வந்து இன்னும் சென்சார் ஆகலை, ஆனால் வெளியே வந்த தகவல்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம் டியூரேஷன்றாங்க. அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு ஆடியன்ஸ் அப்படி வச்சுருப்பாங்களா? ஏன்னா புஷ்பா 2 கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் 10 நிமிஷம் 5 நாம பார்த்தோம் இல்லைங்களா, 5 நிமிஷம் 10 நிமிஷமா. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க, போர் அடிக்காத மாதிரி இருந்துச்சு, கொண்டு போயிடுவாங்க. அப்படி என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றது வந்து அந்த மேஜிக்னு கூட சொல்லலாம். அது ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதுதான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் கிடைக்குமா சார், வாங்கி கொடுக்குறீங்களா? நீங்க தான் போயஸ் கார்டன் பக்கம் அடிக்கடி உங்களை பார்க்கறதா சொல்லிட்டு சார். என்னையா சார் போயஸ் கார்டன் கூட சேர்த்துறீங்க? நம்மளே நகரி பெங்களூரு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயும் இல்லைன்னா ஊத்துக்கோட்டை இருக்குது, போயிடலாம் வாங்க. அம்மா அங்கே கூட நீங்கன்னு பார்த்து பெரிய ரஷ்ஷாக இருக்கும். ஆமாம் சார், பிடிச்சலாம் வாங்க, ஃபர்ஸ்ட் டே எங்கேயாவது ஒரு இடம் பார்த்துருவோம் சார். அடுத்து மதராசி படத்தோட ஒரு சிங்கிள் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். சிங்கிளோட ப்ரோமோ வந்து பயங்கரமாக இருந்தது, ஆனால் சிங்கிள் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டாக் போயிட்டு இருந்துச்சு சார். இந்த சிங்கிள் பார்த்தீங்களா சார்? எனக்கு அப்படியே விஜயை ஜெராக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த மூமெண்ட்ஸு, அந்த இது பாட்டோடைய வரிகள், இந்த இது அரபிக்குத்து சாங்கோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருந்தது, அதனுடைய இன்னொரு ஜெராக்ஸ் மாதிரி இருந்தது. சிவகார்த்திகேயன் உண்மையிலே பிரமாதமாக ஆடி இருந்தார். துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்துட்டாரு. அப்புறம் இவர் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக பண்ணணும்ல சார். சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு 5-6 படங்களுக்கு முன்னாடி இவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, இவருக்கு நடிக்க தெரியாது, இவருக்கு அழ தெரியாது, இவர் ஒரு நவீன பாக்கியராஜ், இவர் முருங்கா கதையில் தான் நடிக்கிறதுக்கு லாய்க்கு, இவருக்கெல்லாம் ஆக்ஷன் வராது, இவருக்கெல்லாம் நயன்தாராவா அப்படின்லாம் வந்து, இவருக்கெல்லாம் அன்சிகாவா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கொந்தளிச்சுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல. அது காரணம் என்னென்னா உழைப்பு, அதை தாண்டி ஆடியன்ஸ் ரசிகருடைய பல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இது கூட பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை டார்கெட் வச்சு தான் விஜய் என்ன பண்ணாரோ அதுதான் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை முழு பாட்டாக பார்க்கும்போது இல்லை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கொண்டாட்டமான பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து. சார் அதில் அந்த லிரிக்ஸில் வரும்போது மார்க்கெட்டு பெருசு, மைண்ட் செட்டு புதுசு, டேலண்ட்டை காட்டினா தான் நிலைக்கும் பர்ஸு அப்படின்ற ஒரு லிரிக் வந்து எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேலண்ட்டை காட்டினா தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணதால் எஸ்கேனாவே டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து முன்னையிலேருந்தே அந்த இதை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த உண்மைதான். அது வந்து நீங்கள் டேலண்ட் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. டேலண்ட் இருக்க வச்சு தான் இவ்வளோ எதிர்ப்பலைகளுக்கும் நடுவில் வந்து இருக்கிறாப்புல. அதை தாண்டி அதிர்ஷ்டமும் வேணும். வந்து அது டேலண்ட் இருக்கிற எல்லாராலையும் வந்து பிரகாசிக்க முடியாது, அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், அதுக்கு ஒரு பூர்வ புண்ணிய இதுவெல்லாம் வேணும். அப்படி ஒருத்தராக வந்து இருக்கார். அதை தாண்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொன்ன பொழுது அது விஜய் இடத்துக்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு வெளியே சொல்லிக்கலாம். வெளியே சொன்னால் ரசிகர்கள் கொந்தளிச்சுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், தான் விஜய் மாதிரி ஆகணும், விஜய் இடத்துக்கு வரணுன்ற ஒரு இது இருக்கும். அதை இன்னும் சில வருடங்களில் சிவகார்த்திகேயன் அதை பிடிச்சிருவார் எனக்கு தெரிஞ்சு, அது இப்பயோ தெரியுது சார். இந்த பாட்டுக்கு அனிருத்தும் சாய் அப்னேகர் அவரோட வோக்கல்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் நடுவில் வந்து சாய் அப்னேகர் அனிருத்தை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய டாக் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக இதை எடுத்துக்கிறாங்களா சார்? ஆக்சுவலாக இது என்னென்னா, அனிருத் இசையில் வேறொரு பாடகர் பாட வேண்டியதாக இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இடையெல்லாம் வந்து தெரியுங்களா, அனிருத்துக்கு எதிராக சாய் அப்னேகரை இருக்கிறாங்க, இவரை காலி பண்ணுறதுக்காக ஒரு உருவாக்கியிருக்கிறாங்க. இருக்கிற 8 படத்தில் இவரை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அனிருத் எல்லாரையும் வந்து இடது கையில் வந்து அப்படி தள்ளி விட்டார், அந்த கோபம் தாங்க முடியலன்னு அதை உடைக்கிறதுக்காக இவரை பாட வச்சுருக்காங்க. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டுக்குவாங்களே, கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பாட்டை விட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நாங்கள் எல்லாம் இதுவாக தான் இருக்கோம், எங்கிட்ட வேலை பார்த்தவர் தான் அவர் 8 படத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் நான் ஒன்றும் பொறாமல் படல, அவரும் வரட்டும் நாங்களும் வரட்டும்ன்ற மாதிரியான அந்த ஒரு கான்ட்ரவர்சியை உடைக்கிறதுக்கு தான் இந்த பாட்டை அவர் பாட வச்சுருக்காங்க. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.